வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டுறவின் முக்கிய அம்சங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ஒரு 25 கேள்விகள் கொடுத்துருந்தோம். இந்த வீடியோவில் அடுத்த 25 கேள்விகளை பார்க்கலாம். இந்த கேள்விகள் அனைத்தும் டிசிஎம் கோர்ஸில் கேட்கப்பட்ட கேள்விகள். அதை தொகுத்து தான் நம்ம வீடியோவாக போட்டிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் கேள்வி, நகர வங்கிகளை சீரமைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட குழு, அதன் ஆண்டு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா மாதவதாஸ் குழு. எந்த வருடம் அப்படின்னா 1977. நகர வங்கிகள் சீரமைப்பு அப்படின்னா மாதவதாஸ் குழு. அடுத்த கேள்வி, சிசி என்பது கேஷ் கிரெடிட், காசு கடன். அடுத்த கேள்வி, என்டிடிபி நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு, தேசிய பால் அபிவிருத்தி நிறுவனம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். அங்கே தான் என்டிடிபி இருக்குது. விற்பனை சங்கங்களை சீரமைக்க ஏற்படுத்தப்பட்ட குழு, அதன் ஆண்டு. டாண்ட்வாலா குழு 1964. விற்பனை சங்கங்கள் அப்படின்னா டாண்ட்வாலா குழு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, கடன் ஆய்வு குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1959. கடன் ஆய்வு குழு யாரு ஏற்படுத்தினது அப்படின்னா விஎல் மேத்தா அவர்கள் கடன் ஆய்வு குழு அமைச்சாங்க. அகில இந்திய கிராம கடன் ஆய்வுக்குழு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1966. இந்த அகில இந்திய கிராம கடன் ஆய்வுக்குழுவை யாரு ஏற்படுத்தினாங்க அப்படின்னா டி வெங்கடப்பையா. இவர் தான் இந்த அகில இந்திய கிராம கடன் ஆய்வுக்குழுவை அமைத்தது. அடுத்த கேள்வி, விவசாய மறுநிதி கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1963. அடுத்த கேள்வி, முதலாக உலக அளவில் கூட்டுறவு இயக்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? இங்கிலாந்து ராக்டேல் என்ற இடம். இந்த இங்கிலாந்துல உள்ள ராக்டேல் என்ற இடத்துல தான் உலகிலேயே முதலில் கூட்டுறவு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது. எந்த வருடம் இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1844. இதை தெளிவாக படிச்சுக்கோங்க, முக்கியமான கேள்வி. அடுத்த கேள்வி, முதலாக கூட்டுறவு கடன் சங்கம் எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? அது உலகிலேயே கூட்டுறவு சங்கம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே முதலாக கூட்டுறவு கடன் சங்கம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேள்வியை தெளிவாக படிச்சுக்கோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. 18ஆம் நூற்றாண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெர்மனி என்ற இடத்தில் 18ஆம் நூற்றாண்டில் முதலாக கூட்டுறவு கடன் சங்கமானது ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த கொஸ்டின், கூட்டுறவு கடன் சங்கம் எத்தனை அடுக்குமுறையில் செயல்படுகிறது? 3 அடுக்குமுறை. அதாவது இந்த கூட்டுறவு கடன் சங்கம் 3 tier சிஸ்டம், இந்த அடுக்குமுறையில் தான் செயல்படுது. அடுத்த கேள்வி, கூட்டுறவில் 3 அடுக்குமுறை என்பது? மாநில, மாவட்ட மற்றும் தொடக்க நிலை. இந்த 3 tier சிஸ்டம் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் இந்த தொடக்க நிலை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, இஃப்கோ ஐஎஃப்சிஓ அப்படின்னா இந்தியன் ஃபார்மர் ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட், இந்திய உழவர்கள் உர கூட்டுறவு நிலையம். அடுத்த கேள்வி, கிரிப்கோ KRIBCO கிருஷக் பாரதி ஃபெர்டிலைசர்ஸ் கோஆப்ரேட்டிவ் லிமிடெட். அடுத்து வேளாண்மை கடன் பரிசீலனை குழு. இதை யார் அமைச்சாங்க அப்படின்னா
குஸ்ரோ குழு. வேளாண்மை கடன் பரிசீலனை குழு அப்படின்னா குஸ்ரோ குழு. அடுத்து குஸ்ரோ குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1989. அடுத்த கேள்வி, KCC என்பது கிசான் கிரெடிட் கார்டு, வேளாண் கடன் அட்டை. முக்கியமான கேள்வி, அறிவியல் மேலாண்மையின் தந்தை யார்? ஹென்றி ஃபாயல். ஹென்றி ஃபாயல் அவர்கள் தான் அறிவியல் மேலாண்மையின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து, மேலாண்மையின் கோட்பாடுகள் எத்தனை? மேலாண்மையின் கோட்பாடுகள் பார்த்தீங்கன்னா 14 தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் மேலாண்மையின் பணிகள் எத்தனை? பணிகள் பார்த்தீங்கன்னா 6. மேலாண்மையின் கோட்பாடுகள் 14, மேலாண்மையின் பணிகள் 6. அடுத்த கேள்வி, SHG என்பது செல்ஃப் ஹெல்ப் குரூப், சுய உதவி குழு. அடுத்து SGSY என்பது ஸ்வர்ண ஜெயந்தி ஸ்வரோஜ்கர் யோஜனா. அடுத்த கேள்வி, BR ஆக்ட் என்பது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட். அது எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1949. அடுத்த கேள்வி, தன் தேவைக்கு அதிகமான பொருட்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் முறை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை அல்லது பண்டமாற்று பொருளகம். அடுத்த கேள்வி, பெண்கள் கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 1966. பெண்களுக்காக கூட்டுறவு சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1966. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் முதலாக நகர வங்கி எங்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய காஞ்சிபுரம். பெரிய காஞ்சிபுரம் என்ற இடத்துல தான் முதலாக நகர வங்கி தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் நம்மளோட சேனல்ல டிஆர்பி எஸ்ஆர்பி எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.